எல்லா புகழ்ச்சியும் இறைவன் ஒருவருக்கே. Glory be to God alone. God bless you all. இந்த வேளையிலே டிஎம் நியூஸ் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு நான் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொள்கின்றேன். ஆண்டவருக்கு மீண்டும் நன்றி சொல்கின்றேன். அருட்சகோதரர் எஸ்சி ரெஜினால்ட் எஃப்எஸ்சி ஆகிய நான் வருகின்ற 28ஆம் தேதி எனது 60 வயதை பூர்த்தி செய்ய இருக்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் 26/6/2026 இன்று எனது அதிபர் சேவையை, கல்வி சேவையை நான் மனநிறைவோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த புகழ்பூத்த கல்லூரியிலே நிறைவு செய்வதற்கு இறைவனுக்கு நன்றி கூறி மனநிறைவு கொள்கிறேன். 19ஆம் தேதி 4ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு இந்த பாடசாலையை நான் அதிபராக பொறுப்பேற்றேன். டிலாசால் துறவரை அருட்சகோதரர் சார்பாக அருட்சகோதரர் எஸ் சந்தியாகோ முன்னாள் அதிபரிடமிருந்து இந்த பாடசாலை பொறுப்பேற்று இன்று இந்த பாடசாலையில் இருந்து நான் ஓய்வு பெறுகின்றேன். ஏறக்குறைய 3 வருடங்களுக்கு மேலாக இந்த பாடசாலையிலே நான் வாழ்ந்தேன். என்னால் முடிந்த கல்வி பணியை ஆற்றினேன். மிகவும் மனநிறைவோடு நான் இன்று விடைபெறுகின்றேன். இந்த காலத்திலே என்னோடு பயணித்த அனைவருக்கும் நான் நன்றி உளமாற தெரிவிக்கிறேன். என்னை இந்த பாடசாலைக்கு உகந்தளித்த எனது பெற்றோர், எனது உடன்பிறப்புகள், எனது துறவற சபையினர், இன்னும் என்னை இங்கு அழைத்து வர முழுமூச்சாக உழைத்த அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த பாடசாலையை பொறுப்பேற்று இன்றைய வரை என்னோடு பயணித்த அனைத்து பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், பகுதித் தலைவர்கள், ஆசிரியர்கள், கல்விசாரா ஆளுநர், மாணவத் தலைவர்கள், மாணவர்கள், பாடசாலை அபிச்சங்க செயலாளர்கள் உட்பட உறுப்பினர்கள், பழைய மாணவர் சங்க செயலாளர் உட்பட உறுப்பினர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், முக்கியமாக எனக்கு ஆக்கம் ஊக்கம் தந்து குறிப்பாக எனது சவால் நிறைந்த நேரங்களெல்லாம் என்னோடு உறுதுணையாக இருந்து வழிகாட்டிய எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் எஸ் சகுதுல் நஜீம் அவர்களை விசேடமாக நான் நினைந்து நன்றி சொல்கிறேன். அவரோடு இணைந்து பிரதி கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், கணக்காளர்கள், ஆலோசகர்கள், வளவாளர்கள், கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர் உட்பட அதிகாரிகள், ஏனைய கல்வி அமைச்சின் செயலாளர் உட்பட அனைத்து அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த வேளையிலே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1997ஆம் ஆண்டு புனித ஆனாள் மத்திய வித்தியாலயம் வங்காலை மன்னார் மாவட்டத்திலே எனது கல்வி பயணத்தை ஆரம்பித்து பல இடங்களிலே நான் கல்வி பணியாற்றி இறுதியாக இந்த 125 ஆண்டுகளை கடந்த கத்தோலிக்க துறவிகளால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பாடசாலையில் நானும் ஒரு அங்கத்தவனாக இருந்து பணியாற்ற கிடைத்த சந்தர்ப்பத்திட்டு நான் இறைவனுக்கு நன்றி கூறி இந்த மக்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த கல்லூரியிலே நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மனநிறைவோடு இறை பிரசனத்திலே நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு நாளை கூட நான் வெறுமையாக கடந்து செல்ல அனுமதித்ததில்லை. ஆண்டவருடைய அருள் நிறைந்த ஆசிரை நான் பெற்றதை உணர்ந்தேன். பெற்ற அந்த அருளை என்னோடு பயணித்த அனைவருக்கும் நான் பகிர்ந்து கொண்டேன் என்ற திருப்தி எனக்கு இருக்கிறது. குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வி, ஆன்மீகம், ஒழுக்கம், சமூக கடமைப்பாடுகள், இயற்கையை நேசித்தல், எல்லாவற்றுக்கும் மேலாக சமயங்களை கடந்து ஒரே இறைவனுடைய பிள்ளைகள், சகோதரிகள் என்ற அந்த உணர்வை இந்த மக்களோடு நான் பகிர்ந்து கொண்டதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதன் விளைவு இங்குள்ள மக்கள் இந்த கல்லூரியிலே எவ்வித வேறுபாடுமின்றி மும்மதத்தைச் சேர்ந்த பிள்ளைகளும் சகோதரிகளாக கல்வி பயில்கிறார்கள். யார் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள் தெரியாத அளவுக்கு இந்த பிள்ளைகள் அந்யோன்யமாக பல்வேறு பேர் கொண்டு பல்வேறு முறைகளில் தாம் வழிபடுகின்ற இறைவனை நேசித்தாலும் வழிபட்டாலும் அவர்கள் அதனை கடந்து
தாம் எல்லோரும் ஒரே இறைவனின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு வளர்வதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறான குருக்களால் துறவிகளால் நல்ல பொதுநிலை பணிகளால் வளர்க்கப்பட்ட இந்த கல்லூரியில் நானும் ஒரு சிறு பங்கு ஆற்ற எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். குறிப்பாக கடந்த ஆண்டு ஒரு ஆண்டாக நாங்கள் ஒரு ஜூபிலி கமிட்டி என்றை உருவாக்கி இந்த 125 ஆண்டு விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடியிருந்தோம். ஜூபிலி என்பது ஹீப்ரு மொழியில் நன்றி, கொண்டாட்டம். கடவுள் நம்மை படைத்தது மகிழ்ச்சியாக இருந்து ஒருவர் மகிழ்ந்து வாழ்க்கை என்பது கொண்டாட்டம். லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த ஆண்டை நாங்கள் ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தி ஒரு ஜூபிலி கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியுடைய நோக்கம் முழுவதுமாக செலிப்ரேஷன், கொண்டாட்டம், நன்றி உணர்வுடன் இறைவனுக்கு நன்றி சொல்வது, முன்னோருக்கு நன்றி சொல்வது, தற்போது இருக்கிறவர்கள் அந்த நன்றி உணர்வை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது. அந்த அடிப்படையிலே சென்ற வருடம் இந்த விழா குழுவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதற்கு உழைத்த அனைவருக்கும் நான் முக்கியமாக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இன்னும் விசேட விதமாக எனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த கல்லூரியினுடைய முன்னேற்றத்திலும் பலர் எனக்கு உதவி இருக்கிறார்கள். முக்கியமாக எனது சவால் நிறைந்த நாட்களில் அவர்கள் நிறைய பேர் என்னோடு உடன் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி கூறுகின்ற அதே வேளையில் 2 முக்கிய நபர்களின் பெயரை குறிப்பிட்டு அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று மிஸ்டர் ஸ்ரீரங்கன். அவர் ஜூபிலி கமிட்டியின் செயலாளராக இருந்து நிறைந்த பணியை பாடசாலைக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு உதவியாக இருந்து சவால்கள் வந்த போதெல்லாம் உடன் இருந்து இந்த கல்லூரியினுடைய எல்லா நிலை வளர்ச்சியும் மிகவும் உறுதுணையாக இருந்தார். இன்னும் ஒருவர் திருவாளர் நிர்மலகுமார் அவர்கள். குறிப்பாக நான் சோர்விட்டிருக்கும் போதும், நான் தேவையில் இருக்கும் போதும், நான் பல சவாலுக்கு முகம் கொடுக்கும் போதும் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் எனக்கு என்றும் உறுதுணையாக இருந்து இந்த கல்லூரியில் நான் தளராது தொடர்ந்து சேவையாற்ற இவர்கள் 2 பேரும் 2 குடும்பங்களும் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை இந்த இடத்திலே நன்றி கூறி எல்லோரும் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் மாத்திரமல்ல, பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நல விரும்பிகள் எல்லோருமே மகிழ்ந்திருப்பதற்கு, நன்றி உணர்வை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு இந்த நிகழ்வுகள் ஒரு இன்றியமையதாக அமைந்தது. இதற்கு பல ஊடகவியலாளர்கள் நிறைய எங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணார்கள். சகலருடைய பெயரை நாங்கள் குறிப்பிடாவிட்டாலும் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக இந்த உரையை வெளி உலகத்துக்கு எடுத்து செல்கிற இந்த ஊடகத்துக்கு நான் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு எல்லா ஊடகங்களுக்கும் இந்த வழியிலே நான் நன்றி கூறுகிறேன். இறுதியாக இன்றைய தினம் நான் எனது பாடசாலை நாட்களை இறுதி நாள் நின்றால் நான் இறைவனுக்கு அமைந்த உள்ளத்தோடு நன்றி சொல்கிறேன். நான் வாழ்ந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை. இங்குள்ள மக்கள் நல்லவர்கள், பெற்றோர்கள் நல்லவர்கள், பிள்ளைகள் நல்லவர்கள், இங்கே இருக்கிற எங்களுடைய கல்வி வலயத்து பிரதிநிதிகள் நல்லவர்கள். இவர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பினால் நான் திருப்தியான ஒரு வாழ்வை நான் வாழ்ந்தும் என்னால் அந்த இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய இரக்கத்தை, இறைவனுடைய ஆசிரை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இறைவன் எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகிறேன். இருந்தாலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு எனது தாயார் முதுமையின் காரணமாக இறைவனுடைய சேர்ந்தார். இன்று மகிழ்ச்சியாக நாங்கள் இந்த நாளை செலவழிக்க நான் இருந்தபோதும் இறை திட்டம், என்னுடைய நம்பிக்கை எதுவுமே தற்செயலாக நடப்பதில்லை. எல்லாமே இறைவன் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதன்படி நடக்கிறது. அந்த வகையில் என்னுடைய தாயார் 2 நாளுக்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை இறைப்பதம் அடைந்தார். அன்று அவர் இறைப்பதம் அடைய வேண்டும், அதனால் எல்லா மக்களும் அவருக்கு நன்றி சொல்லி இறைவனும் காணிக்கையாக்க வேண்டும் என்பது இறை திட்டம். அதை நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே இந்த என்னுடைய தாயின் இறுதி சடங்கில், மரணச் சடங்கில் பங்கு கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த ஊடக செய்தியை ஊடாக என் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பாடசாலையிலே பணியாற்றும் போது எனக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அருகிலிருந்தும் தூரத்திலிருந்தும் பல வழிகளிலும் எனக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நான் இந்த வழியிலே நன்றிகளையும் இறை ஆசிரியையும் வேண்டி எல்லோரும் இன்புற்றிருக்க இந்த பாடசாலை மென்மேலும் நல்ல பிரஜைகளை நாட்டுக்கு உருவாக்க, சமயவாதிகளை அல்ல, நல்ல சமயத்தை கடந்த ஆன்மீகத்திலே ஒரே இறைவனின் பிள்ளைகள் என்ற உணர்வை ஊட்டுகின்ற ஒரு கல்லூரியாக, வெறும் படிப்புக்கு பொது பரீட்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கல்லூரியாக அல்லாமல் அதையும் தாண்டி சமூகத்திலே அவர்கள் நல்ல
இன ஐக்கியத்தோடு ஒருவரை புரிந்து இயற்கையோடு சேர்ந்து வாழுகின்ற நல்ல ஒரு பிரஜைகளை இறை பிள்ளைகளை வளர்க்கின்ற ஒரு கல்வியினூடாக வளர்க்கின்ற ஒரு இறை அருளை கொடுக்கிற ஒரு கல்லூரியாக மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் இறை ஆசிரியை வேண்டி வளர்க இக்கல்லூரி வாழ்க்கை என கூறி நான் விடைபெறுகின்றேன். எனக்கு உதவி செய்த எல்லோருக்கும் மீண்டுமாக நன்றி, வணக்கம். God bless you all.